இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு தெளிவு கிடச்சிது. மெயினாக பெரிய தைரியம் கிடச்சிது. என்னால் முடியுன்ற தன்னம்பிக்கை கிடச்சிது. என்னால் முடியாதுன்னா யாரால முடியாது அப்படிங்கிறத மாஸ்டர் மூலியமாக எனக்கு கிடச்சிது. இந்த வாழ்வியல் ஹிப்னாட்டிசம் முறையாக கிடச்சிது. முதல் மகாசக்தியில் என்னோட வாழ்க்கையில் எனக்கு என்னோட சொந்த வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நிம்மதி கிடச்சிது. ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிறது என்னோட லட்சியம். என்னோட சொந்த சம்பாதியத்தில் வாங்கணும்னு ஆசை. அப்படி இருக்கிறப்போ கார் கோல் ஃபிக்ஸ் பண்ணேன். நான் இப்போது ஒரு BMW வாங்கியிருக்கேன். அந்த காரை போய் தொட்டு பார்த்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என் கண்ணில் தண்ணி தொட்ட உடனே நான் சொன்ன முதல் வார்த்தை, மகாசக்திக்கு நன்றி, கோடான கோடி நன்றி மகாசக்தின்னு கண்ணில் தண்ணி விட்டு சொன்னேன். இதான் அந்த கார். இன்னொரு கனவு வந்தது. இந்த மாதிரி பிளேசர் போட்டு என்னோட காரில் நின்று நான் ஃபோட்டோ எடுக்கணுன்றது கனவு இருந்தது. இதுவும் நடந்துச்சு. என்ன கலர் போட்டு எடுக்கணுங்கிறதும் இமேஜினேஷன் பண்ணியிருந்தேன். மகாசக்தி பார்த்தீங்களா, நம்ம என்ன அக்யூரேட்டாக கொடுக்குறோமோ அது கண்டிப்பாக நடந்தே தீருங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம். என் வாழ்க்கையே மாறிடுச்சுங்க. மாற்றவே முடியாதுன்னு நினச்ச வாழ்க்கையே மாற்றிட்டேன்றப்போ பணம் ஒரு விஷயமே இல்லைல்ல. சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருந்துச்சு. அது எல்லாம் ஒன்று ஒன்றா நடக்கும்போது ஒரு முடிச்சு அவுத்து விட்டா மாதிரி ஆச்சரியமா இருக்கு எனக்கு. நிறைய மகாசக்தியும் சரி மாஸ்டரும் சரி அள்ளி கொடுத்துட்டே இருக்காரு. மகாசக்திக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஹிப்னாட்டிசம் அண்ட் மெஸ்மரிசம். உடல்ல வியாதின்னு கிடையாது, மன பிரச்சனைகளும் மனசுல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், அதாவது தீராத கடன் பிரச்சனையா இருக்கட்டும், என் பிள்ளைகள் படிப்புல கவனம் செலுத்தவே மாட்டேன்றான், அவனுக்கு படிப்பு ஏறவே மாட்டேங்குது அப்படின்றவங்க, ரொம்ப தொழிலில் எனக்கு விரக்தியே இருக்கு, எப்பயுமே தொழிலில் அடுத்த லெவலுக்கு போகவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வருத்தப்பட்டுட்டே இருப்பீங்கல்ல. பணம் செழிப்பே ஆக மாட்டேங்குது, எனக்கு நிம்மதி வாழ்க்கையில் கிடையாது, தூக்கம் கிடையாது, மன உளைச்சல், கஷ்டம், கோபம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். மலர் ஹிப்னாட்டிசம் அண்ட் மெஸ்மரிசம் சிகிச்சை மையம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தக்கூடிய ஆன்லைன் கிளாஸஸ் மூலியமாவும் நீங்க கலந்துக்கலாம். இல்லைனா நேரடி பயிற்சியில நீங்க கலந்துக்கணும் அப்படின்னீங்கன்னாக்கா இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணி உங்களுடைய பதிவை நீங்க பதிவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். பாய்.